கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்குனால கூட நான் படிக்கின்ற காலத்தில், அதாவது 80-87கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆசிரியர்கள் பிள்ளைகளை திருத்துவதற்காக, பிள்ளைகளை அதாவது சரியான வழியில் நடத்துவதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக பிரம்பை கையாளுவார்கள். அவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை திருத்துவதற்கு அடிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒருவேளை பிள்ளைகளை திருத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு ஆசிரியர்கள் பிரம்பை எடுத்தால் பெற்றோர்கள் சண்டைக்கு வந்து விடுகிறார்கள். சில வேளைகளில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் சில ஆசிரியர்கள் தவறாக பிரம்பை கையாளுகிறார்கள். அது தவறுதான், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் திருத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளை ஒருவேளை பிரம்பை எடுத்து கையாளும் பொழுது அதை நாம் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய நன்மைக்காகத்தான் பிரம்பை கையாளுகிறார்கள். பிரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல பிள்ளைகள் பெற்றோரை விட்டு வெளியேறுகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை திருத்துவதற்கு ஒருவேளை அவர்களை கற்றுக் கொடுத்து ஒழுங்குபடுத்துவதற்கு சில வேளை அடிக்கிறாங்க. அப்படி அடிப்பது சட்டத்தின்படி தவறு அப்படி என்று பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க, கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அதனால் பெற்றோரையும் பிள்ளையும் பிரித்து விடுகிறார்கள் இன்றைய வெளிநாட்டு சட்டத்தின்படி. ஆனால் பிரியமானவர்களே, சென்ற செய்தியில் ஞானத்தை குறித்து, அறிவை குறித்து, நீதிமொழிகளில் பல காரியங்களை நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு போதகம் என்ற வார்த்தை நீதிமொழிகளில் பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போதகம் எப்படிப்பட்ட பின்னணியில் இந்த எபிரேய வார்த்தை அங்கு கையாளப்படுகிறது என்றால், தண்டனையை குறித்து பேசுகிறது. என்ன பதில் சொல்கிறீங்க, தண்டனையா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை தண்டனை என்ற வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், தவறு செய்கிறவர்களை தண்டித்து சிறைச்சாலையில் போடுகிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் சிறைச்சாலையில் பார்க்கலாம். சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் தண்டனை பெறுகிறார்கள். தண்டனை எதற்காக என்றால், அவர்கள் செய்த குற்றத்திற்காக, அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் தண்டனை பெறுகிறார்கள். அப்போ போதகம் என்ற வார்த்தை, இந்த எபிரேய வார்த்தை சில இடங்களில் தண்டனையை குறிக்கும் வண்ணமாக நீதிமொழிகளில் வருகிறதை பார்க்க முடியும். உதாரணமாக பார்த்தா, பிரம்பை குறித்து நீதிமொழிகளில் வருகிறது. அதுதான் நான் முன்னால் உதாரணமாக சொன்னேன். அப்போ இந்த பிரம்பை எடுப்பது எதற்காக, ஏன் பெற்றோர்கள் பிரம்பை எடுக்கிறார்கள் அப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கூட சிட்சையை குறித்து பேசப்படுகிறது. தண்டனை, சிட்சை, இது ரெண்டுக்குமே அர்த்தங்கள் வேறு. ஆனால் சில இடங்களிலே அது அந்த வார்த்தை வரும்போது, பைபிளில் அந்த வார்த்தை வரும்பொழுது, அதாவது பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறானா. ஆச்சரியமா இல்லை இந்த வார்த்தை? யோசித்து பாருங்கள். ஒருவேளை பிரம்பை நீ கையாளன்னு சொன்னால், பிரம்பை நீ எடுக்கலைன்னு சொன்னால், உன் மகனை, உன் பிள்ளையை நீ பகைக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், புரிகிற தமிழில் சொல்கிறேன்னே, உன்னுடைய பிள்ளையை நீ நேசிக்கிறேன்னு சொன்னால், உன் பிள்ளையை நீ அன்பு செலுத்துறன்னு சொன்னால், உன் பிள்ளையை சரியான வழியில் நடத்தணும். அதுதான் அன்பு செலுத்துவது. அப்போ உன் பிள்ளையை நீ அன்பு செலுத்துவதற்கு, அந்த பிள்ளையை ஒழுங்குபடுத்தி, நேர்படுத்தி, சீர்படுத்தி, ஒழுக்கத்தில் வளர்ப்பதற்கு நீ பிரம்பை எடுக்கணும். எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் போனீன்னா உன்னுடைய பிள்ளையை நீ பகைக்கிற, அன்பு செலுத்தலை அப்படின்ற அர்த்தத்தில் நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பாக இருக்கிறன்னு சொன்னால் தண்டிக்கணும், அதாவது கண்டிக்கணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அப்போ அதாவது இந்த இடத்துல, இந்த நீதிமொழிகள் இந்த இடத்துல தண்டிக்கின்ற வார்த்தை போதிக்கிறான் என்ற அர்த்தத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ போதனை எதற்கு யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கு போதிக்கிறார்கள், போதனை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்கள, பழைய ஏற்பாட்டு காலங்களில் சில இடங்களில் இந்த வார்த்தை தண்டிப்பதற்கு சமமாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே போதனை என்பதை சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். ஏன்னா இதை முழுவதுமாக விளக்கணும்னு சொன்னால் நேரம் போதாது. அப்போ இந்த போதகம் என்பது ஒழுங்குபடுத்தி கற்றுக் கொடுப்பது
தண்டித்தும் கற்றுக் கொடுப்பது. 2 அர்த்தத்துலேயும் நாம் சிந்தித்து பார்க்கணும். அது என்ன ஒழுங்குபடுத்தி கற்றுக் கொடுப்பது, தண்டித்து கற்றுக் கொடுப்பது அப்படின்னு. இந்த 2மே இன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஊழியர்கள் மத்தியிலையும் சரி, விசுவாசிகள் மத்தியிலையும் சரி மறக்கப்பட்ட ஒரு சத்தியமாகவும், இன்றைய உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலும் சட்டத்தின் அடிப்படையில் வெளிநாட்டில், பிரான்ஸில், அமெரிக்காவில், லண்டன்லாம், ஐரோப்பாலாம் சட்டத்தின் அடிப்படையில் பிள்ளையை அடிக்கக்கூடாது. 12 வயசு பிள்ளைய 14 வயசு பிள்ளையை அடித்தாலுமே போச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. யோசிச்சு அதனாலே இப்போ பெற்றோர்கள் பிள்ளைங்கள் மீது கையை வைக்க தவிக்கிறாங்க. ஏன்? ஆசிரியர்கள் கூட ஒருவேளை வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகளை தவறு செய்யும்போது கையை வைக்க பயப்படுறாங்க. அப்போ அதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு கத்தி கொண்டு வரார்கள். படிக்கிற காலேஜில் கத்தியை கொண்டு வந்து குத்துறாங்க. ஃப்ரான்ஸ்லேயும் அப்படி நடந்துக்குது சில சம்பவங்கள். படிக்கிற பிள்ளைங்கள் மத்தியில் கத்தி குத்து, அடிதடி. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எனவே போதகம் என்பது ஒழுங்குபடுத்தி கற்றுக் கொடுப்பது, தண்டித்தும் கற்றுக் கொடுப்பது. இன்றைக்கு இது குடும்பங்களில் குறைந்து வருகிறது. பிள்ளையை அதாவது ஒழுங்குபடுத்துவதும் பிள்ளையை தண்டிப்பதும் இன்றைக்கு பெற்றோர்கள் மத்தியிலே குறைந்து போகிறது. பிள்ளைகளும் அதற்கு இடம் கொடுக்காதபடி சிறு வயதிலே பெற்றோர்கள் கண்டிக்கும்பொழுது, ஒழுங்குபடுத்தும்போது, தண்டிக்கும்பொழுது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? மூர்க்கம் கொண்டு, கோபம் கொண்டு பெற்றோர்களை பகைக்கின்ற ஒரு காலப்பகுதியில் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்கள, சிறைச்சாலையில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, சிறைச்சாலையில் தண்டனைக்கு ஏற்ற வண்ணமாக அவர்களை சிறைச்சாலையில் போடுகின்ற காரியம் அவர்களை தண்டித்து அவர்களை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கோ இல்லை அவர்கள் கெட்டு போவதற்கோ அல்லவா, அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக, சரிப்படுத்துவதற்காக, திரும்ப அவர்கள் நல்ல குணத்திற்கு திரும்புவதற்காகத்தான் அந்த சிறைச்சாலையில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த குறிப்பிட்ட காலப்பிரிவில் அவர்களை அங்கே கொண்டு போகிற காரியமே அதுக்காகத்தான். ஆனால் எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு போயிட்டு திருந்தி வெளியே வருகிறார்கள். அதனால தான் பிரான்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிந்த நானும் அந்த ஊழியத்துக்கு போய்க்கிறேன். இப்போ மறுபடியும் ஜனவரி மாதம் போகிறதுக்காக இருக்கிறேன். சிறைச்சாலை ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது பிரான்ஸில். ஒரு பெரிய அசோசியேஷனே சிறைச்சாலைகளில் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா சிறைச்சாலையில் போய் அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த தண்டனை காலப்பீரியடில் திரும்ப அவர்கள் சிறைச்சாலைக்கு வராதபடி அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை கொடுப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ பிள்ளைகளை அடிக்கிறார்கள் பெற்றோர்கள். பெரம்பை எடுக்கணும்னு பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இன்று நாம் எத்தனை பேர் பரம்பை எடுக்கிறோம்? பல வேளைகளில் பிள்ளைகளை போகிற போக்கிலே சபை விசுவாசிகளை விட்டு விடுகிறார்கள். ஊழியக்காரங்களை பிள்ளைகள் போகிற போக்கிலே விட்டு விடுகிறார்கள். இதனால் ஆண்டவருடைய நாமத்திற்கு கெட்ட பெயர். அப்படி கெட்ட பெயர் வந்தாலும் சபை நடந்து கொண்டிருக்கிறது, சபை ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. துணிகரமாக மேடை ஏறுகிறார்கள் பிள்ளைகள், துணிகரமாக பெற்றோர்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பயன்படுத்துகிறார்கள். காரணம் என்னன்னு சொன்னால், ஆள் இல்லாத குறை, காசு வராமல் போயிடும், இல்லை பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாயிற்று இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல சபைகள். அப்போ பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, அதாவது பிள்ளையை நாம் அந்த கண்டிக்கும் பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யலை? கண்டிக்கலை. அந்த பிள்ளைகள் நாம் சிட்சித்து அந்த பிள்ளையை என்ன செய்கிறோங்க? பிற்காலங்களில் ஒரு பெரிய தண்டனைக்கு அந்த பிள்ளை போய்விடாதபடி, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டு போய்விடக்கூடாதபடி நாம் அந்த பிள்ளையை சிட்சித்து கர்த்தருடைய வழியில், பெற்றோர்கள் விரும்புகின்ற அந்த நல்வழியில் அந்த பிள்ளைகளை கொண்டு வருவதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி சிட்சையை குறித்து பைபிள் பேசுகிறது. இந்த சிட்சையை பல வேளைகளிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கையாளுகிறதையும் பைபிள் போதிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நான் நிறைவு செய்கிறேன். போதனை என்பது ஒழுங்குபடுத்தி கற்றுக் கொடுப்பது. இந்த கற்றுக் கொடுக்கின்ற காரியம் தண்டனை அல்ல, அது சிட்சை. அந்த காலப்பிரிவில் அவர்கள் மறுபடியுமாக விழுந்த இடத்திலிருந்து எழுந்து, தவறின இடத்திலிருந்து எழுந்து, பாவம் செய்த இடத்திலிருந்து எழுந்து அவர்கள் என்ன செய்யணுங்க? தன்னை ஒரு முழுமையான, பரிசுத்தமான,
ஒரு மனுஷியாக தன்னை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பெற்றோர்களும் சரி, ஆண்டவரும் சரி, ஊழியர்களும் சரி, ஊழியர்கள் விசுவாசிகளை, சபையார் குடும்பங்கள் சபையை என்ன செய்கிறோங்க, ஒருவருக்கு நாம் போதித்து பல இடங்களில் இந்த போதனை புத்திமதிக்கு சமமாக வருகிறது. வருகின்ற நாட்களில் புத்திமதியை நாம் பார்க்க போகிறோம். எனவே கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த ஒழுக்கம், அதாவது ஒழுக்கப்படுத்தி கற்றுக் கொடுப்பது, தண்டித்து கற்றுக் கொடுப்பது, அதாவது சிட்சித்து கற்றுக் கொடுப்பது, இந்த காரியத்தில் சமூகமும் குடும்பமும் சீர்பட கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான சீர பரலோக பிதாவே, ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒழுக்கப்படுத்தும்படியாகவும், அதாவது ஒழுங்குக்குள் வரும்படியாகவும், பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்கும்படியாகவும், விசுவாசிகளை போதகர்கள் சரியாக நடத்தும்படியாகவும், ஊழியர்கள் சரியாக தேவனுக்கு முன்பாக ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நடக்கும்படியாகவும், சிச்சையை அற்பமாய் எண்ணிதாபடி சிச்சை நன்மைக்கு என்று பிள்ளைகள் கருதி பெற்றோர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபம் பிதாவே, ஆமென்.